ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சண்டே விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ரங்கோலி தாங்க போட்டிருந்தேன். சூரியன் வந்து இப்போ தான் எட்டி பார்த்துட்டு இருந்தார். அப்போ இந்த சிட்டுக்குருவி நிறைய குருவிலாம் வந்து போகுங்க, அதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ பேருக்கு இந்த நேச்சுரல் சீனரிஸ் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பறிக்கலாம் தாங்க போனேன். பட் நம்ம வீட்டு ரோஜா செடியில் அழகாக ஒரு ரோஸ் பூத்துருந்தது, அதையும் சேர்த்து பறிச்சிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்டாக சண்டேஸில் வந்து பூ பறிக்கவே மாட்டேங்க, இன்றைக்கி வந்து பறிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடி. சாட்டர்டே வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. சரி, நம்ம வீட்டு கார்டனில் நட்டு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நட்டு வைக்க போகிறேன். இந்த இடத்துல இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாகவே இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன இடத்துல நட்டு வச்சிடலாம். இந்த செடி நட்டு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விறகு இருந்ததுங்க, அதை வெட்டலாமே அப்படின்னு சொல்லி அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கோடாரி எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து அந்த விறகை வெட்டிடலாம். விறகு சில்லை இப்போதைக்கு பொறிக்க வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து விறகடுப்பில் சமைக்கும்போது யூஸ் ஆகுங்க. அதுக்காக தான் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி விறகெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது யூஸ் ஆகும் இல்லைங்களா.
இது வந்து தெர்மாக்கோல் பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து வெளியில இருந்தது. ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த பாக்ஸு. மெடிக்கல் ஷாப்ல வந்து இது நெறைய கிடைக்கும். இந்த பாக்ஸ் ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கொத்தமல்லி சீடும், வெந்தயக்கீரை சீடுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மாட்ட. நான் வந்து காலேஜ்லேருந்து வரங்காட்டி மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி விதை போட்டு விட போகிறேன். இதில் நான் போட்ட மண் பார்த்தீங்கன்னாக்க நார்மலான சாயில் வீட்டு முன்னாடி இருக்கிறது. தென் குப்பை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம்மண் இதுதாங்க நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீடு போட்டுடலாமே அப்படின்ட்டு. இந்த 2 பாக்ஸ்லேயும் நான் என்ன சீடு போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இதில் வெந்தயமும், ஒரு இதில் கொத்தமல்லியும் தான் போட போகிறேன். இந்த 2 கீரையுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும். வெந்தயக்கீரை ஒரு 3 டேஸ்லேயே வளர்ந்து வர ஆரம்பிச்சிரும். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஒரு 8 டேஸ்க்கு மேலே ஆகும். அப்போ தான் முட்டி வரும். வீட்லேயே இது 2ம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக கட் பண்ணி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சமைக்கிறதுக்கு கீரை இல்லை அப்படின்றப்போ டக்குன்னு வளர்ந்து வர கீரை அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம வீட்டிலே பறிச்சிக்கலாம். அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். வெளியிலலாம் போடுறதுக்குமே கொஞ்சம் கூட இடம் வேறு இல்லைங்க. இடம் இருந்தது அப்படின்னாலும் கோழிலாம் பொறுக்கிட்டு போயிடும். வெந்தயம், கொத்தமல்லி இதெல்லாம். அதனால் சரி இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் கிடைக்கும்போது போட்டு வச்சோன்னா ஆகுமே அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இதுக்கு மண்ணெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் குப்பை மண் போட்டனால தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. கொஞ்சம் நேரம் மண் ஊறட்டும்னா அப்புறமா தான் விதை போடலான்னு இருக்கேன். பாருங்க லைட்டாக அப்படி தூவி விட்டாலே போதும். வெந்தயம், கொத்தமல்லியை ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்மளோட நிறைய வீடியோஸில் ஒரு 2, 3 வீடியோஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மாக்கோல் பாக்ஸில் கொத்தமல்லி, வல்லாரக்கீரை இதெல்லாமே போட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் டேஸாக அதை நான் பண்ணுறதில்ல. என்னோடய ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்தது அப்படின்றதுனால அதெல்லாம் பண்ணலைங்க. இப்போ அம்மா வீட்டுக்கே வந்தாச்சு அப்படின்றதுனால எகெயின் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் கார்டனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பச்சை பசேர்னு நம்மளை வச்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு அந்த க்ரோவிங் பிளான்ஸுமே யூஸ் ஆகணும். அந்த மாதிரிலாம் யோசித்து சீடெல்லாம் போடுவேன். அதே மாதிரி அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில். இருக்கிற குட்டி இடம் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தானேங்க எல்லாமே. அதனால தான் இருக்கிற ஒரு குட்டி அட்டை பாக்ஸ்னால அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரி யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி, வெந்தயம் 2 சீடுமே போட்டாச்சு 2 பாக்ஸ்லேயும். மேலே லைட்டாக ஒரு லேயர் மண் தூவி விடணுங்க. அப்போ தான் அந்த சீடெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகி வரும். கொஞ்சமாக மண் தூவி விட்டு வச்சிடலாம். அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால். எக்ஸ்ட்ரா மண் கொஞ்சம் இருந்ததுங்க. அது எப்போ வேணால் எடுத்துக்கலாம். மறுபடியும் வேறு ஏதாவது செடி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு ஒரு கவரில் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த பாக்ஸ் எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். முளைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம்.
அடுத்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாட்டுக்கோழி இருந்ததுங்க. நாட்டுக்கோழி கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு தாங்க இருந்தது. அந்த கோழிக்கறியை மட்டும் சமைச்சிடலாமே அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு மூட் அப்செட் ஆனதே இந்த சிக்கன்ஸ் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சிக்கன் செஞ்சோம் அப்படின்றதுனால நான் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால அம்மா எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சரி குக்கரில் வச்சு வேக வச்சு தண்ணி குழம்பா வச்சிடலாம் அப்படின்றதுக்காக குக்கரில் வச்சு தான் வேக வச்சேன் இன்றைக்கி. குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது உப்பு, மஞ்சப்பொடி, தண்ணி, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து தாங்க இன்றைக்கி வேக வச்சோம். ஏன்னா ஒரே குழம்பா தண்ணி குழம்பா வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால அப்புறமா தனித்தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் தண்ணி குழம்புக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பெரிய துண்டு அதை கட் பண்ணாமல் வச்சாச்சு. நானுமே அதை சரி இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மார்ட்ரன் பெஸ்ட்டில் போட்டு இடிக்கும்போது என்னோடய மார்ட்ரன் பெஸ்டில் வந்து இன்றைக்கி உடஞ்சிருச்சிங்க. ரொம்ப நாளாக வச்சுருந்த மார்ட்ரன் பெஸ்டில் அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா அதை இன்றைக்கி உடச்சிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப வேகமாக தட்டும்போது உடஞ்சிருச்சிங்க, பீங்கான் அப்படின்றதுனால. எனக்கு அதுலேயே ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு அம்மா வந்தாங்க, அம்மாவும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கு மேலே எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே வந்து அப்செட் ஆகிடுச்சிங்க. இப்போது சிக்கன் பீசஸ்லாம் வெந்துடுச்சு. வெந்த அந்த சிக்கன் பீசஸும் எடுத்து தாளித்து விட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதாங்க, சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி சண்டேயில் நம்ம வீட்டில் தண்ணி குழம்பு, சிக்கன் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக. பட் இதில் என்ன மைனஸ் நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மார்ட்ரன் பெஸ்டில் உடஞ்சது தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ்க்கு மேலே அந்த மார்ட்ரன் பெஸ்ட்டில் பார்த்து பார்த்து வச்சுட்டே இருந்தேன். இப்போ வந்து உடஞ்சிருச்சே அப்படின்றது தான். அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் கேரளா போயிருந்தப்போ உட்டன் மார்ட்ரன் பெஸ்டில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த பீங்கான் மார்ட்ரன் பெஸ்ட்டில் வந்து நான் யூஸ் பண்ணும்போது எல்லாமே அம்மா சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணு, ரொம்ப வேகமாக தட்டினா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அதையுமே மீறி அன்றைக்கி எப்படி நான் தட்டினேனே தெரில, உடஞ்சிருச்சிங்க. இந்த சண்டே விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.